வணக்கம் நண்பர்களே, நான் உங்க கிச்சா பேசுகிறேன். ஆனை முகனுக்கு தந்தம் தந்த மகா பெரியவா, அந்த சம்பவம் பற்றினது தான் இந்த பதிவு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கோவில் நகரம் எனப்படும் திருக்குடந்தையை காசி கஷேத்திரத்தை விட வீசம் அதிகம் கொண்ட தலம் என்று போற்றுவர். அதற்கு காரணம் இங்கு அருள்பாலிக்கும் ஸ்ரீ பகவத் விநாயகர். கும்பகோணம் மடத்து தெருவில் கிழக்கு நோக்கி கோயில் கொண்டிருக்கிறார் இந்த பிள்ளையார். பன்னெடுங்காலத்துக்கு முன்பு இந்த தெருவில்தான் காவிரியின் கரைப்பகுதி இருந்ததாம். பின் அகண்ட காவேரி தன் அகலத்தை குறைத்து கொண்டு ஓடத் துவங்கியதாக சொல்வர். தற்போது இங்கே கோயில் தனியாகவும் பகவத் படித்துறை என்பது தனியாகவும் அமைந்துள்ளது. வேதாரண்யம் என்னும் ஊரைச் சேர்ந்தவர் பகவர் முனிவர். இவரின் தாயார் நீண்ட காலமாக நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாக கிடந்தார். ஒரு நாள் தன் மகனிடம், நான் இறந்த பிறகு என்னுடைய அஸ்தியை ஒவ்வொரு தலத்திற்கும் எடுத்து செல்வாயாக. எந்த தலத்தில் அஸ்தி புஷ்பமாக மாறுகிறதோ அங்கே கரைத்து விடு, இதுவே என் கடைசி ஆசை என்று சொல்லிவிட்டு மறைந்து விட்டார். பகவர் முனிவர் தாயாரின் இறுதி காரியங்களை முடித்தார். இந்த அஸ்தி காசியில்தான் பூக்களாக மாறும் என நினைத்தபடி யாத்திரைக்கு ஆயத்தமானார். அஸ்தியை சிறிய பானை ஒன்றில் வைத்து கட்டி கொண்டு சீடர்களுடன் புண்ணிய ஸ்தலங்கள் தோறும் சென்றார். திருக்குடந்தை வந்தவர் காவிரியில் நீராடினார். அப்போது அவரின் சீடர் கரையில் இருந்த விநாயகர் திரு விக்கிரகத்துக்கு எதிரில் வைக்கப்பட்டிருந்த அஸ்தி பானையை திறந்து பார்த்தார். அதில் பூக்கள் நிரம்பி இருந்தன. ஆனால் அந்த சீடர், பானையை ஏன் திறந்தாய் என்று குருநாதர் திட்டிவிடுவாரோ என்று பயந்து அமைதியாக இருந்து விட்டார். பிறகு குடந்தை தலத்தில் இருந்து வழியில் உள்ள ஸ்தலங்களை தரிசித்தபடி காசியம் பகுதிக்கு சென்றார் முனிவர். அங்கே சென்று பானையை திறந்தபோது அதில் அஸ்தியே இருந்தது. அதை கண்டு சீடர் அதிர்ந்தார். குருநாதா, என்னை மன்னியுங்கள். திருக்குடந்தையில் காவிரி ஆற்றில் நீங்கள் நீராடிய போது அஸ்தி கலசத்தை திறந்து பார்த்தேன், பூக்களாக மாறியிருந்ததை கண்டேன் என்றார். அதை கேட்ட முனிவர் உடனே திருக்குடந்தைக்கு திரும்பினார். காவிரி ஆற்றங்கரையில் இருந்த விநாயகரின் சந்நிதிக்கு முன்னே அஸ்தியை வைத்து மனமுருக வேண்டினார். பிறகு அஸ்தி பானையை திறந்து பார்க்க உள்ளே பூக்கள் நிரம்பியிருந்தன. அதையடுத்து காவிரியில் நீராடி உரிய கிரியைகளை செய்து முடித்தார். இதனால் காசியை விட அதிகம் வீசம் கொண்ட கஷேத்திரம் என்பதை உணர்ந்து சிலிர்ப்புடன் வழிபட்டாராம் முனிவர். அஸ்தியானது பூக்களாக மாறிய காவிரியையே பகவத் படித்துறை என்றும் பகவர் முனிவர் வழிபட்டதால் இந்த கணபதிக்கு ஸ்ரீ பகவர் விநாயகர் என்றும் பெயர் அமைந்ததாம். இங்கே ஸ்ரீ பகவர் முனிவருக்கும் அவரின் சீடருக்கும் விக்கிரகங்கள் உள்ளன. காஞ்சி மகா பெரியவா கும்பகோணம் வரும்போதெல்லாம் இந்த விநாயகரை வணங்கி செல்வாராம். 1952 ஆண்டு காஞ்சி சங்கர மடத்திற்கு சொந்தமான சந்திரமௌலீஸ்வரன் எனும் யானை திருவீசநல்லூரில் இறந்தது. அப்போது காஞ்சி மகா பெரியவா யானையின் 2 தந்தங்களையும் ஸ்ரீ பகவத் விநாயகருக்கு அளித்து வழிபட்டார். சங்கடஹர சதுர்த்தி, விநாயகர் சதுர்த்தி முதலான வைபவங்களில் ஸ்ரீ பகவத் விநாயகருக்கு அந்த தந்தங்களை கொண்டு அலங்கரித்து வழிபடுவது வழக்கமாம். மார்கழியில் சிறப்பு பஜனை, சங்கடஹர சதுர்த்தியில் தங்கக்காப்பு அலங்காரம், விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு 10 நாட்கள் உற்சவம் என அமர்க்களப்படும் ஆலயம். அப்போது ஸ்ரீ பகவத் விநாயகருக்கு கொழுக்கட்டையும் அருகம்புல் மாலையும் சமர்ப்பித்து வழிபட நன்மைகள் கைகூடும். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.